சரி, ஓகே. வெல்கம் டு விதை டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் நம்பர் 4ஓட ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 4ஓட ரீசனிங் கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா? இந்த டெஸ்ட் நம்பர் 4ல் ரீசனிங்கில் எந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபுல்லாக கேலண்டர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா? கேலண்டர். ஓகேவா? நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேலண்டர்னால் என்ன, அந்த கேலண்டரோட ஸ்மால் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு உள்ள அந்த கொஸ்டினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. கேலண்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? எல்லார் வீட்லேயும் கேலண்டர் இருக்கும், கரெக்டாக? கேலண்டர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? மோஸ்ட்டாக டேஸ் பார்க்க, அப்புறம் டேட் பார்க்க, இன்னும் எக்ஸெட்ரா நிறையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கேலண்டர் வச்சு நல்ல நாள் அதெல்லாம் நம்ம பார்ப்போம், கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிள் அதே மாதிரி நம்ம பர்த்டே ஏதாச்சும் அடுத்த மாதத்தில் வந்துச்சுன்னா நம்ம கேலண்டர் எடுத்து எந்த டேட்டில் வருது, எந்த டேயில் வருது அதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? அதெல்லாம் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போது இந்த கேலண்டர்னு எடுத்துக்கிட்டால், இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இயர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இயர்ஸ், ஆண்டு. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இயர்ஸ் இருக்குது? ஒன்று லீப் இயர், இன்னொன்று நான் லீப் இயரா? லீப் இயர், நான் லீப் இயர். ஓகேவா? லீப் இயர், நான் லீப் இயர். சரி, ஓகே. லீப் இயர், லீப் இயரில் 1 இயரில் எவ்வளோ டேஸ் இருக்கும்? இப்போ லீப் இயர்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த லீப் இயரில் நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது? 366 நாள் இருக்கா? 366 டேஸ் இருக்குது. இதே நான் லீப் இயர்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது? 365 டேஸ் இருக்கும். ஓகேவா? லீப் இயர்னால் 366 டேஸ் இருக்கும், நான் லீப் இயர்னால் 365 டேஸ் இருக்கும். அந்த 1 டே எங்கே டிஃப்ரென்ஸ் ஆகும்? லீப் இயரில் ஃபெப்ரவரி மாதத்தில் 29 நாள் வருமா? இதே நான் லீப் இயரில் ஃபெப்ரவரி மாதத்தில் 28 நாள் தான் இருக்கும். ஓகேவா? இந்த 1 டே டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு அந்த 366 டேஸும் 365 டேஸாகவும் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. ஒரு இயரை எப்படி லீப் இயர்னு கண்டுபிடிக்கலாம், எப்படி நான் லீப் இயர்னு கண்டுபிடிக்கலாம்? இப்போ எக்ஸாம்பிள் 2024 லீப் இயரா நான் லீப் இயரா? ஓகேவா? ஒரு நம்பர், ஒரு இயர் அது 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? அதை லீப் இயர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஒரு இயர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர்னு சொல்லிக்கலாம். இதுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு சில இயர்ஸ்க்கு அது டிஃப்ரெண்ட் ஆகும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 2024 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். நம்ம ஈஸியாக எப்படி செக் பண்ணால், இந்த லாஸ்ட் 2 நம்பர் இருக்குல்ல, எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த டோட்டல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். இதுதான் 4ஓட டிவிசிபிலிட்டி ரூலுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த லாஸ்ட் 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த நம்பரும் நம்மளுக்கு என்ன ஆகும்? 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ 2024 இந்த 24 4ஆல் டிவைட் ஆகுமா? எஸ், எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஓகேவா? 6 டைம்ஸ். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இந்த 2024 லீப் இயர்னு சொல்லிக்கலாம். 2024 லீப் இயர்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சா? சரி, ஓகே. அப்போது 1800 இது லீப் இயரா நான் லீப் இயரா? 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 4ஆல் எத்தனை டைம்? 16 டைம்ஸ் 4, ரிமைண்டர் 2 இருக்கும். அப்போது 5 டைம்ஸ் 0. 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது தானே? ஆனால் இந்த 1800 நம்ம நான் லீப் இயர்னு சொல்லுவோம். நான் லீப் இயர்னு சொல்லுவோம். ஏன் இதை நம்ம நான் லீப் இயர்னு சொல்லுவோம்? இப்போ தானே ஃபஸ்ட்டு 4ஆல் ஒரு இயர் டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த 1800 4ஆல் டிவைட் ஆகுது. ஆனால் நம்ம ஏன் சொல்லியிருக்கோம்? நான் லீப் இயர்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படி சொல்லியிருக்கோம்? ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? செஞ்சுரி இயர்ஸ். கடைசியில் இந்த 2 0 இருக்குல்ல, கடைசியில் 2 0 வருதுல்ல. இப்போ எக்ஸாம்பிள் 100, 200, 300, 400, 500 அப்படியே போய்ட்டு இருக்கும். 600, 700, 800, 900, 1000. ஓகேவா? அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செஞ்சுரி இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டில் 2 0 வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? செஞ்சுரி இயர்ஸ். இப்போ இந்த செஞ்சுரி இயர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்த செஞ்சுரி இயர்ஸ் எல்லாம் 400ஆல் டிவைட் பண்ணணும். 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா அதெல்லாம் என்னன்னு சொல்லிக்கலாம்? லீப் இயர்னு சொல்லிக்கலாம். 400ஆல் டிவைட் ஆகலைன்னா அது நான் லீப் இயர்னு சொல்லிக்கலாம்.
ஓகேவா. இப்போ நார்மல் இயர்ஸ் 2018, 2017 இதெல்லாம் நார்மல் இயர்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர், டிவைட் ஆகலைன்னா நான் லீப் இயர். அதே செஞ்சுரி இயர்ஸ் கடைசியில் 2 0 வரதெல்லாம் செஞ்சுரி இயர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 1700 இது ஒரு செஞ்சுரி இயர். அப்போ இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. எதால் டிவைட் பண்ணணும், 400ஆல் டிவைட் பண்ணணும். 400ஆல் டிவைட் ஆகுதா, 17/4 டிவைட் ஆகலை. அப்போ 1700 என்னன்னு சொல்லிக்கலாம், நான் லீப் இயர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. ஜஸ்ட் சிம்பிள் தான். நார்மல் இயர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், 4ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர், டிவைட் ஆகலைன்னா நான் லீப் இயர். இதே செஞ்சுரி இயர்ஸ் கடைசியில் 2 0 வரதெல்லாம் செஞ்சுரி இயர்ஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் 400ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் ஆச்சுன்னா லீப் இயர், டிவைட் ஆகலைன்னா நான் லீப் இயர். ஓகேவா. இப்படி தான் நம்ம லீப் இயர் எப்படி, நான் லீப் இயர் எப்படின்னு கண்டுபிடிப்போம். இது புரிஞ்சா? சரி, ஓகே. இது ஒரு பேசிக் கான்செப்ட் தான். அப்போ இன்னொரு சின்ன பேசிக் கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு லீப் இயரில் 366 டேஸ் இருக்குது. ஓகேவா. நான் லீப் இயரில் 365 டேஸ் இருக்குது. புரிஞ்சா? லீப் இயரில் 366 டேஸ், நான் லீப் இயரில் 365 டேஸ். இந்த 366 டேஸை நம்ம வீக்ஸாக பிரித்தோன்னா, வாரங்கள், ஓகேவா, வாரங்களில் பிரித்தோன்னா ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ நாள், 1 வீக்கில் 7 டேஸ் இருக்குமா. இப்போது இந்த 366 நாளை வாரமாக நம்ம பிரித்தோன்னா எவ்வளோ வாரம் இருக்கும், 52 வாரம் இருக்கும். 52 வீக்ஸ். ஓகேவா. ப்ளஸ் 2 ஆட் டேஸ். 2 ஆட் டேஸ். இந்த ஆட் டேஸ்னால் என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. இந்த 366 நாளை நம்ம வாரங்களாக பிரித்தோன்னா 52 வாரம். 52 வாரம்னா 364 நாட்கள், 364 டேஸ் இருக்கும். ஓகேவா. இப்போ எக்ஸ்ட்ரா அந்த 2 டே இருக்குல்ல, 364 நாள் வந்துருச்சு. இப்போ மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அந்த 2 டேஸ். அந்த 2 டேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். இதே 365 டேஸில் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்கும், சேம் 52 வீக்ஸ் ப்ளஸ் 1 ஆட் டே. ஆட் டேன்னா என்ன, வாரங்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிற அந்த நாட்கள் தான் ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. 366 டேஸில் மொத்தம் 52 வாரம், 2 ஆட் டேஸ் இருக்குது. ஓகேவா. 365 டேஸில் மொத்தம் 52 வாரம் ப்ளஸ் 1 ஆட் டே இருக்குது. 52 வாரம்னா எவ்வளோ நாள் வந்துடும், 364 டேஸ் வந்துடும். இந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒரு நாள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 1 ஆட் டேன்னு சொல்லுவோம். புரிஞ்சா? 1 ஆட் டேன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஆட் டேனா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஆட் டேனா வாரங்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நாட்கள் தான் ஆட் டேஸ். இப்போ எக்ஸாம்பிள் 10 நாள், 10 டேஸில் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது, ஒரு வாரம் இருக்கா, 1 வீக் இருக்கா. 1 வீக்னா 7 நாள், 7 டேஸ். 1 வீக் இருக்கா. அப்போ மிச்சம் எவ்வளோ நாள் இருக்குது, 10 நாளில் 3 டேஸ் இருக்கும். அப்போ இந்த 3 நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 3 ஆட் டேஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. வாரங்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நாட்களை ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த 10ஐ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். வர ரிமைண்டர் மிச்சம் இருக்கும்ல, அந்த ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும். அந்த ரிமைண்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். கொடுத்துருக்கிற டேஸை 7ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிற அந்த ரிமைண்டர் தான் நம்ம ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். ஈஸியாக சொல்ல போனோம்னா வாரங்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நாட்கள் தான் ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் 78 நாளில் எவ்வளோ ஆட் டேஸ் இருக்குது, 7ஆல் டிவைட் பண்ணுவோம். எவ்வளோ டைம், 11 டைம்ஸ் 77 வருமா. அப்போ மிச்சம் ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ 1 ஆட் டேஸ். ஓகேவா. வாரங்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நாட்கள் தான் ஆட் டேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 78 டேஸில் எவ்வளோ நம்மளுக்கு வாரங்கள் இருக்குது, 11 வீக்ஸ் இருக்கா, 11 வாரம். 11 வாரம்னா எவ்வளோ நாள், 77 நாள். அப்போ மிச்சம் இருக்கிற அந்த 1 டே தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆட் டேன்னு சொல்லுவோம். மிச்சம் இருக்கிற 1 டே தான் என்னன்னு சொல்லுவோம், ஆட் டேன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஆட் டேன்னா என்னென்னு புரிஞ்சா? சேம் ஒரு ஸ்மால் சார்ட் மாதிரி தான். 0 ஆட் டேனா சண்டே, 1 ஆட் டேனா மண்டே, 2னா டியூஸ்டே, 3 ஆட் டேனா வெட்னஸ்டே, 4 ஆட் டேனா தேர்ஸ்டே, 5னா ஃப்ரைடே, 6 ஆட் டேனா சாட்டர்டே. ஓகேவா. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வீக்ஸ் தான். வீக் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 0 ஆட் டே வந்துச்சுன்னா சண்டே, 1 ஆட் டே வந்துச்சுன்னா மண்டே, 2 ஆட் டே வந்துச்சுன்னா டியூஸ்டே, 3 ஆட் டே வந்துச்சுன்னா வெட்னஸ்டே, 4 ஆட் டே வந்துச்சுன்னா தேர்ஸ்டே, 5 ஆட் டே வந்துச்சுன்னா ஃப்ரைடே, 6 ஆட் டே வந்துச்சுன்னா சாட்டர்டே. ஓகேவா. இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா. ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் தான், ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. சரி, ஓகே.
டெஸ்ட். இப்போ டெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம கேலண்டர் எங்கேருந்து ஆரம்பிக்குது? 174th கொஸ்டினா? கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? பின் வருவனவற்றுள் ஏது ஒரு நூற்றாண்டு ஆண்டின் கடைசி நாட்களாக இருக்க முடியாது? ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெனாட் பி த லாஸ்ட் டேஸ் இன் செஞ்சுரி இயர்? ஒரு செஞ்சுரி இயரில் லாஸ்ட் டேவா எதெல்லாம் இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பின் வருவனவற்றில் எது ஒரு நூற்றாண்டின் கடைசி நாட்களாக இருக்க முடியாது? நூற்றாண்டுனா செஞ்சுரி இயர். செஞ்சுரி இயர்னால் என்ன சொல்லியிருந்தேன்? 100, 200, 300, 400, 500, 600, 700, லாஸ்ட்டில் இந்த 2 0 வரதெல்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்? செஞ்சுரியஸ், அதாவது நூற்றாண்டு. ஓகேவா? இப்போது ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரி ஓகே, இந்த ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு சிம்பிள் சார்ட் மாதிரி தான். இப்போது ஒரு செஞ்சுரி இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஓகேவா, செஞ்சுரி இயர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு செஞ்சுரி இயரில் ஃபஸ்ட்டு டே என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஓகேவா? இதெல்லாம் ஒரு நூற்றாண்டோட முதல் நாட்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. ஓகேவா? ஒரு நூற்றாண்டோட முதல் நாளாக இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஓகேவா? இதெல்லாம் ஒரு நூற்றாண்டோட முதல் நாளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சேம் அதே அந்த செஞ்சுரி இயர்ஸோட லாஸ்ட் டே, அந்த நூற்றாண்டோட கடைசி நாளாக எதெல்லாம் இருக்கலாம்னா, மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, ஓகேவா? அதே ஒரு செஞ்சுரி இயர்ஸோட லாஸ்ட் டே என்னென்னவா இருக்கலாம்? மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக அந்த சம்ஸை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு செஞ்சுரி இயர், ஒரு நூற்றாண்டோட முதல் நாள் என்னென்னவா இருக்கலாம்? மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. இந்த நாளாக மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? இதே ஒரு செஞ்சுரி இயர்ஸோட லாஸ்ட் டே என்னென்னவா இருக்கலாம்? மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. இது மட்டும்தான் இருக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாமா? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be the லாஸ்ட் டேஸ் in a century year? ஒரு நூற்றாண்டோட கடைசி நாளாக எதெல்லாம் இருக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஆப்ஷன் சி பாருங்கள், டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம செஞ்சுரி இயரோட முதல் நாள் தான் என்னென்னவா இருக்கலாம்னு சொல்லியிருந்தோம். மண்டேவாக இருக்கலாம், டியூஸ்டேவாக இருக்கலாம், தேர்ஸ்டேவாக இருக்கலாம், சாட்டர்டேவாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தோமா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கடைசி நாளுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக என்ன சொல்லிடலாம்? ஆப்ஷன் சியில் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. இது கண்டிப்பாக நூற்றாண்டோட கடைசி நாளாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம்? இதெல்லாம் நூற்றாண்டோட முதல் நாளுன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? நூற்றாண்டோட ஃபஸ்ட்டு டேஸ் தான் இந்த டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, இந்த 3 இருக்கலாம்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போது அந்த நூற்றாண்டோட ஃபஸ்ட்டு டேவும் லாஸ்ட் டேவும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, மண்டே, இந்த மண்டே மட்டும்தான் அந்த நூற்றாண்டோட, எந்த நூற்றாண்டு எடுத்துக்கிட்டாலும் மண்டே மட்டும்தான் ஃபஸ்ட் டேவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, லாஸ்ட் டேவாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒரு நூற்றாண்டில் ஃபஸ்ட் டே, லாஸ்ட் டே சேமாக இருக்குன்னா அது என்ன டேவாக இருக்கும்? மண்டே மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் சி. ஓகேவா? டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்து ஒரு நூற்றாண்டோட கடைசி நாளாக இருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் ஒரு நூற்றாண்டோட முதல் நாட்கள். ஓகேவா? புரிஞ்சா? இது 174th கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 175 பார்க்கலாமா? 175. ஓகே, இந்த 175th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 26 ஜனவரி 2023, 26 ஜனவரி 2023 முதல் மே 15 மே 2023 அதுக்குள்ளே மொத்தம் எவ்வளோ நாட்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? மொத்தம் எவ்வளோ நாட்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 26 ஜனவரி 2023 முதல் 15 மே
2023 வரை எத்தனை நாட்கள் இருக்கும்? இப்போ ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 நாட்களும் விளக்கப்பட்டுள்ளன. அப்படின்னா இந்த 26th ஜான்வரியும் 15th மேயும் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஓகேவா, அந்த 2 நாளாக கணக்கில் எடுத்துக்கூடாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மொத்தம் எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போது 2023 26 ஜான்வரி. ஓகேவா, இப்போது 26 ஜான்வரி போயிடுச்சுன்னா அந்த ஜான்வரி மாதத்தில் மிச்ச நாளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? இப்போ ஜான்வரி மாதத்தில் மொத்தம் 31 நாளாக 26 ஜான்வரி வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்போது 26 ஜான்வரிக்கு அப்புறம் இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? மொத்தம் 5 நாள் இருக்குமா? அந்த ஜான்வரி முடிய மொத்தம் 5 நாள் ப்ளஸ் ஃபெப்ரவரி மாதத்தில் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? ஃபெப்ரவரி மாதம் தான் கரெக்டாக நம்ம பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2023 லீப் இயரா நான் லீப் இயரா? நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கடைசி 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த டோட்டல் நம்பரும் 4ஆல் டிவைட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா அது லீப் இயர், இல்லாட்டி நான் லீப் இயர்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 23 4ஆல் நம்மளுக்கு டிவைட் ஆகாது. அப்போ நம்ம இது என்னன்னு சொல்லிக்கலாம், நான் லீப் இயர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, நான் லீப் இயர்னு சொல்லிக்கலாம். இப்போது நான் லீப் இயர்னால் அந்த ஃபெப்ரவரியில் எவ்வளோ நாள் இருக்கும்? நம்மளுக்கு 28 நாட்கள் இருக்கும். ஓகேவா, 28 நாட்கள். லீப் இயராக இருந்துச்சுன்னா தான் 29 நாட்கள் இருக்கும். சரி, ஓகேவா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஜனவரி மாதம் முடிச்சா, ஃபெப்ரவரி மாதம் முடிச்சா, மார்ச் மாதத்தில் எவ்வளோ நாட்கள்? 31 நாட்கள். ஓகேவா, மார்ச். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மாதத்தில் 30 நாட்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மே வந்துருச்சா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த 15 மேயை எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்? 14 நாள் இருக்கும். ஓகேவா, இப்போ மொத்தம் ஜனவரி மாதத்தில் 5 நாள், ஃபெப்ரவரியில் 28, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 14. அப்போ எல்லாத்தையும் நம்ம கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 108 நாட்கள். ஓகேவா, 108 நாட்கள், 108 டேஸ். ஓகேவா, ஒன்றும் இல்லை, 26 ஜனவரி 2023 15th மே 2023 வரைக்கும் நடுவில் இருக்கிற எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த 26 ஜான்வரியும் நம்ம தவிர்த்துடணும், 15th மேயும் தவிர்த்துடணும். அதுக்குள்ளே மொத்தம் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஜான்வரியில் 5 நாள், ஃபெப்ரவரியில் 28, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 14. எல்லாத்தையும் கூட்டினோன்னா 108 நாட்கள். ஓகேவா, 108 டேஸ். சரி, ஓகே. இப்போது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் 186. ஓகேவா, 186. 186 போகலாமா? 186 என்ன கொஸ்டின் இருக்குது? 186. ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க, ஏதேனும் லீப் ஆண்டின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை எனில் அந்த ஆண்டின் கடைசி நாள் என்னவாக இருக்கும்? ஓகேவா, இஃப் ஃபஸ்ட் டே ஆஃப் எனி லீப் இயர் இஸ் டியூஸ்டே தென் வாட் வில் பி த லாஸ்ட் டே ஆஃப் தட் இயர்? ஒரு லீப் இயர், ஓகேவா, ஏதோ ஒரு லீப் இயரோட ஃபஸ்ட்டு டே என்னன்னு சொல்லியிருக்காங்க, என்னவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? டியூஸ்டேவாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, டியூஸ்டேவாக இருந்துச்சுன்னா அந்த லீப் இயரோட லாஸ்ட் டே என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த லீப் இயரோட லாஸ்ட் டே என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லீப் இயர் எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு தெரியும், இப்போது 2024 ஒரு லீப் இயர்னு எனக்கு தெரியும். ஓகேவா, ஏதோ ஒரு லீப் இயர் நான் லீப் இயர் எடுத்துக்கிறேன். 2024 எனக்கு லீப் இயர்னு தெரியும். ஏன் லீப் இயர்னு தெரியும்? இது 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் நான் 2024 லீப் இயர்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த 2024 ஃபஸ்ட்டு டே என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஜான்வரியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஜான்வரி 2024 டியூஸ்டேவாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 2024 கடைசி நாள் என்ன இருக்கும்? 31st டிசம்பர் 2024 இருக்குமா? இது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, புரிஞ்சா? கொஸ்டினில் இதுதான் கேட்குறாங்க. என்னது, ஃபஸ்ட்டு ஜான்வரி 2024 டியூஸ்டேவாக இருந்துச்சுன்னா 31st ஜான்வரி 2024 என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம சிம்பிளாக இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஜான்வரி 2024 டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஜான்வரி 2025 கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ நம்ம 2025 1 ஜனவரி கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுலேருந்து ஒரு நாளை மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 31 ஜான்வரி 2024 கிடச்சிருமா? ஓகேவா? ஏன் நான் 1 ஜனவரி 2025 எடுத்துக்கிறேன்னா இதுக்கு நடுவில் எனக்கு கரெக்டாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? கரெக்டாக ஒரு வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒரு வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? 2024 1 ஜான்லேருந்து 2025 1 ஜானுக்கு எனக்கு கரெக்டாக 1 இயர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? 1 இயர் ஓகே. அதில் 366 நாள் வருமா 365 நாள் வருமானு எனக்கு எப்படி தெரியணும்? அது லீப் இயரா நான் லீப் இயரான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ நம்ம 1 ஜான் 2024லேருந்து 1 ஜான் 2025 பார்க்குறோமா? அப்போ இந்த ஜான்வரிக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? ஃபெப்ரவரி வருமா? இந்த 2024 ஜான்வரிக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? ஃபெப்ரவரி வரும். ஸோ அந்த ஃபெப்ரவரியில் 28 நாள் இருக்கா 29 நாள் இருக்கான்னு பார்க்கணும். அதில் 28 நாள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த கேப் வந்து 365 டேஸாக இருக்கும். அது 29 நாளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இயர் கேப் எவ்வளோ இருக்கும்? 366 டேஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2024 லீப் இயராக நான் லீப் இயரான்னு பார்க்குறோம். இப்போ 2024 லீப் இயரா நான் லீப் இயரா 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர். லீப் இயர்னால் ஃபெப்ரவரியில் நம்மளுக்கு எவ்வளோ நாள் வரும்? 29 நாள் வரும். அப்போது இந்த 1 ஜான் 2024லேருந்து 1 ஜான் 2025 வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது? 366 நாட்கள் இருக்கா? 366 நாட்கள் இருக்குது. புரிஞ்சா? ஏன் 366 நாட்கள் இருக்குது? அந்த 2024 தான் ஃபெப்ரவரி வருது. அந்த ஃபெப்ரவரியில் 28 நாளாக 29 நாளான்னு பார்ப்போம். அது இதில் 29 நாள் வருது. ஏன்னா 2024 லீப் இயர். லீப் இயருங்கிறதுனால அந்த ஃபெப்ரவரியில் 29 நாள் வருது. 29 நாள் வந்துச்சுன்னா அந்த இயர் கேப் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? 366 நாளாக இருக்கும். 366 நாள். ஓகேவா? சரி, ஓகே. 366 நாள் வந்துச்சா? எதுக்கும் 1 ஜான் 2024க்கும் 1 ஜான் 2025க்கும் நம்மளுக்கு எவ்வளோ கேப் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு? 366 நாட்கள். சரி, ஓகே. 1 ஜான் 2024 என்னன்னு சொல்லியிருந்தோம்? டியூஸ்டேவாக இருந்துச்சுன்னா. சரி, ஓகே. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி டியூஸ்டேன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 7வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? சேம் டியூஸ்டேவாக தான் இருக்குமா? இன்றைக்கி டியூஸ்டே. அடுத்து 7வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? டியூஸ்டேவாக தான் இருக்கும். அடுத்து 14வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? டியூஸ்டேவாக தான் இருக்கும். அடுத்து 21வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? டியூஸ்டேவாக தான் இருக்கும். அடுத்து 28வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? டியூஸ்டேவாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்? இன்றைக்கி டியூஸ்டேனா அடுத்து வர 7 மல்டிப்பிள் எல்லாமே 7, 14, 21, 28, 35 அப்புறம் 42 அடுத்த வர மல்டிப்பிளில் வர டேஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? டியூஸ்டேவாக தான் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா? அப்போது இந்த 366 நாட்களில் எவ்வளோ அந்த 7ஓட மல்டிப்பிள் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஈஸியாக நம்ம 366 டிவைட் பண்ணிட்டோன்னா இதில் எவ்வளோ வீக்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ வீக்ஸு? 364. இது வந்து எவ்வளோ வீக்ஸாக இருக்கும்? 52 வாரமாக இருக்குமா? ஓகேவா? அப்போது இந்த 364வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக டியூஸ்டேவாக தான் இருக்கும். ஏன்னா இது 7ஆல் டிவைட் ஆகுதுல்ல. நான் என்ன சொல்லியிருந்தேன்? 7ஓட மல்டிப்பிள் எல்லாமே நம்மளுக்கு சேம் டியூஸ்டேவாக தான் வரும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி டியூஸ்டேனா அடுத்து வர 7th டே டியூஸ்டேவாக இருக்கும், 14th டே டியூஸ்டேவாக இருக்கும், 21st டே டியூஸ்டேவாக இருக்கும், 28th டே டியூஸ்டேவாக இருக்கும், அதே 42nd டே டியூஸ்டேவாக இருக்கும், 49th டே டியூஸ்டே இருக்கும். அதே 7ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? டியூஸ்டேவாக இருக்கும். இப்போ 364ங்கிறது 7ஓட மல்டிபிள். இப்போது 364வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா டியூஸ்டேவாக இருக்கும். ஓகேவா? அப்போது 365வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? வெட்னஸ்டேவாக இருக்கும். 366வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? தேர்ஸ்டேவாக இருக்கும். கரெக்டாக? 366வது நாள் தேர்ஸ்டேவாக இருக்கும். அப்போது இங்கே நம்மளுக்கு இயர் இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம்? 366வது நாள். இப்போ 364வது நாள் நம்மளுக்கு டியூஸ்டேவாக இருந்துச்சுன்னா இந்த 366வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? தேர்ஸ்டேவாக இருக்கும். புரிஞ்சுச்சா? அப்போ அந்த 366வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? தேர்ஸ்டேவாக இருக்கும். இப்போ இதை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம்? 1 ஜான் 2025 நம்மளுக்கு தேர்ஸ்டேவாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? 31 டிசம்பர்
24 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த தேர்ஸ்டேலேருந்து ஒரு நாளாக மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், வெட்னஸ்டே. ஓகேவா? இப்போ 31 டிசம்பர் 2024 என்னவாக இருக்கும், வெட்னஸ்டேவாக இருக்கும். புரிஞ்சா? ஏதோ ஒரு லீப் இயரோட ஃபஸ்ட்டு டே டியூஸ்டேவாக இருந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் டே என்னவாக இருக்கும், வெட்னஸ்டேவாக இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு லீப் இயரோட ஃபஸ்ட்டு டே எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஜான் 2024 எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஜான் 2025 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா நடுவில் கரெக்டாக கேப் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், 366 நாள் வருதா. அப்போது அந்த 364வது நாள் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், டியூஸ்டேவாக தான் இருக்கும். ஏன்னா அது 7ஓட மல்டிபிள் எல்லாமே நம்மளுக்கு டியூஸ்டேவாக தான் இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிற 2 நாள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ டியூஸ்டே வந்துச்சுன்னா வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு வருஷத்துக்கான அந்த டிஃப்ரென்ஸை வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஜான்வரி 2025 கண்டுபிடிச்சிட்டோம். அங்கேருந்து ஒரு நாளாக மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 31 டிசம்பர் 2024. அதாவது தேர்ஸ்டேலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், வெட்னஸ்டே கிடச்சிரும். ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து 187வது கொஸ்டினா, 187வது கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் 10th செப்டம்பர் 1945 இஸ் சண்டே, வாட் வாஸ் த டே ஆன் 10th செப்டம்பர் 1949? 1945 10 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமையாமா சண்டேவாக இருந்துச்சுன்னா அதே 10 செப்டம்பர் 1949 என்ன டேன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 10th செப்டம்பர் 1945 சண்டேவாக இருந்துச்சுன்னா 10th செப்டம்பர் 1949 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஓகேவா, இங்கே நம்மளுக்கு என்ன தெரியும், டேட்டு மந்த்து சேமு, இயர் மட்டும்தான் வேறு. டேட்டு மந்த்து சேமு, இயர் மட்டும்தான் வேறு. ஓகேவா? இப்போ 10th செப்டம்பர் 1945 சண்டேவாக இருந்துச்சுன்னா அதே 1946 என்னவாக இருக்கும், 1945 சண்டேவாக இருந்துச்சுன்னா 1946 என்னவாக இருக்கும். போன கொஸ்டின் தான் தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்தோம். நடுவில் எவ்வளோ நாட்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இது என்னது, 10th செப்டம்பர். ஓகேவா? இப்போ நடுவில் எவ்வளோ டேஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்றா 365 நாள் இருக்கும், இல்லை 366 நாள் இருக்கும். ஓகேவா? ஃபெப்ரவரியில் 28 நாள் இருந்துச்சுன்னா 365 நாள் இருக்கும். ஃபெப்ரவரியில் 29 நாள் இருந்துச்சுன்னா 366 நாள் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது, அந்த ஃபெப்ரவரி எந்த இடத்துல வருது, 1945 வருதா 1946 வருதான்னு பார்க்கணும். அதை வச்சு தான் 365 நாளா 366 நாளான்னு பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ 10th செப்டம்பர் அப்போனா இந்த 1945ஓட ஃபெப்ரவரி முடிஞ்சு. அப்போ எதோட ஃபெப்ரவரி இன்க்ளூட் ஆகும், இந்த 1946ஓட ஃபெப்ரவரி தான் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். 10 செப்டம்பர் 1945 10 செப்டம்பர் 1946 அப்போனா இந்த 1946ஓட ஃபெப்ரவரி தான் இன்க்ளூட் ஆகும். இப்போ இந்த 1946 லீப் இயராக நான் லீப் இயரான்னு பார்க்கணும். 1946 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இது நான் லீப் இயர். அப்போ நடுவில் எவ்வளோ நாள் இருக்கும், நம்மளுக்கு 365 நாள் இருக்கும். ஓகேவா? அப்போது 1945 சண்டேவா, நடுவில் 365 நாள் இருக்கா. நம்மளுக்கு என்ன தெரியும், 7ஓட மல்டிபிள் வர டேஸ் எல்லாமே சேம், அதே என்ன டே கொடுத்துருக்காங்களோ அதே டேவாக தான் இருக்கும்னு தெரியும். இப்போ 365 டேஸில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், 365 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 364 வரைக்கும் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1. இந்த 1 என்னன்னு சொல்லியிருந்தேன், ஆட் டேன்னு சொல்லியிருந்தேன். வாரங்களை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நாட்கள் ஆட் டேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 365 நாளில் எவ்வளோ ஆட் டே இருக்குது, 1 ஆட் டே. அப்போ 364வது நாள் எனக்கு என்ன வந்துடும், சண்டேவாக வந்துடும். இப்போ அந்த ஒரு நாள் இருக்கா, அந்த ஒரு நாள் இந்த 1 ஆட் டேவை என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேன். அப்போ சண்டேனா எனக்கு இங்கே என்ன வந்துடும், மண்டே வந்துடும். இப்போ 1946 10th செப்டம்பர் எனக்கு என்ன வந்துடும், மண்டேவாக வந்துடும். ஓகேவா? இது புரிஞ்சா, எனக்கு என்ன வந்துடும், மண்டேவாக வந்துடும். சரி, ஓகே, ஒரே நிமிஷம், மண்டேவாக வந்துடும். அப்போது அதே 10th செப்டம்பர் 1947 எனக்கு என்ன வரும், நடுவில் எவ்வளோ நாள் இருக்கும், 365 நாள் இருக்கும். அப்போ எவ்வளோ ஆட் டே, 1 ஆட் டே இருக்கும். அப்போனா 1 ஆட் டேனா 1 மட்டும் ப்ளஸ் பண்ணுவோம். மண்டே ப்ளஸ் 1 டியூஸ்டேவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 1948. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது லீப் இயர். இப்போ இந்த 1948 தான் நம்மளுக்கு என்ன வரும், ஃபெப்ரவரியில் 29 வரும். அப்போ இங்கே நடுவில் கேப்பில் எவ்வளோ டேஸ் இருக்கும், 366 நாள் இருக்கும். 366 நாள் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஆட் டேன்னு சொல்லியிருந்தேன், 2 ஆட் டே. 2 ஆட் டேன்னு என்ன பண்ணணும், டியூஸ்டேலேருந்து 2 கூட்டணும். டியூஸ்டேனா வெட்னஸ்டே, தேர்ஸ்டேவாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 1949. இது நம்மளுக்கு நான் லீப் இயர். அப்போ நடுவில் 365 நாள் தான் இருக்கும்.
இப்போ 365 நாள்னால் நம்மளுக்கு எவ்வளோ ஆட் டே? 1 ஆட் டே. 1 ஆட் டேனா தேர்ஸ்டேலேருந்து 1 மட்டும் ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ தேர்ஸ்டே ப்ளஸ் 1 ஃப்ரைடேவாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? ஃப்ரைடேவாக இருக்கும். ஆப்ஷன் பி ஃப்ரைடே. ஓகேவா? இது டேட்டு மந்த் எல்லாமே சேம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு அந்த இயரை மட்டும் கணக்கில் எடுத்து ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து 188வது. ஓகேவா? 188வது கொஸ்டின். தென் இந்த 188வது கொஸ்டின் என்ன இருக்குது? ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3ன்னு கொடுத்துருக்காங்களா? கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. சரி, ஓகே. எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்புன்னு பார்க்கலாம். ஒரு வருடம் சரியாக 4ஆல் வகுப்பட்டால் அது ஒரு லீப் ஆண்டாக மட்டுமே கருதப்படும். என்ன சொல்கிறாங்க? ஒரு இயர், ஏதோ ஒரு இயர் 2024 இப்போ 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த இயர் என்னன்னு சொல்லியிருக்கீங்க? லீப் இயராக மட்டும்தான் இருக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே, இட்ஸ் ஃபைன். 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா நம்ம லீப் இயர்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே ஒரு செஞ்சுரி இயர்னு ஒரு நடுவில் இருக்குல்ல. இப்போ இந்த 1800 எடுத்துக்கோங்க. இது 4ஆல் வகுப்படுமா? 4ஆல் கண்டிப்பாக வகுப்படும். எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ் 16, ரிமைண்டர் 2வா? அப்போ 5, 0. அப்போ 4ஆல் அந்த 1800 வகுப்படும். ஆனால் இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நான் லீப் இயர்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது ஒரு செஞ்சுரி இயர். இது எதால் டிவைட் பண்ணுவோம்? 400ஆல் டிவைட் பண்ணால் தான் இது லீப் இயராக நான் லீப் இயரான்னு சொல்லுவோம். இப்போ இது 400ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்போ இது நம்ம என்ன சொல்லிக்கலாம்? நான் லீப் இயர்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக? ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஏதோ ஒரு வருஷம் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது லீப் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக தப்பா? தப்பு. ஓகேவா? ஏன்னா 1800 4ஆல் டிவைட் ஆகும், ஆனால் அது லீப் இயர் கிடையாது. புரிஞ்சா? அந்த கொஸ்டின் என்ன, கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வருடம் சரியாக 4ஆல் வகுப்பட்டால் அது ஒரு லீப் ஆண்டாக மட்டுமே கருதப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. ஓகேவா? ஒரு இயர் 4ஆல் டிவைட் ஆனாலும் அது லீப் இயராக இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா செஞ்சுரி இயர்ஸ். ஓகேவா? செஞ்சுரி இயர்ஸை 400ஆல் டிவைட் பண்ணி தான் லீப் இயராக நான் லீப் இயரானு கண்டுபிடிப்போம். ஓகேவா? சரி, ஓகே. அப்போது கூற்று 2, ஒரு வருடம் 400ஆல் சரியாக வகுப்படுமானால் அது நெட்டாண்டு ஆண்டாக கருதப்படும். If a year is exactly divisible by 400, then it will be considered as leap century year or century leap year. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட்லி divisible by 400. இப்போ எக்ஸாம்பிள் 2000 எடுத்துக்கலாம். இந்த 2000 கரெக்டாக 400 டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். அப்போ இது என்னன்னு சொல்லிக்கலாம்? செஞ்சுரி லீப் இயர்னு சொல்லிக்கலாமா? இதே வேறு ஏதாச்சும் இயர் எடுத்துக்கோங்க. 400ஆல் டிவைட் ஆகிறது, 400ஆல் டிவைட் ஆகிறதால என்னது? 400. இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் லீப் செஞ்சுரி இயர். இயர் எக்ஸாக்ட்லி டிவைட் பை 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது லீப் செஞ்சுரி இயர்னு சொல்லியிருக்காங்க. 400, அப்புறம் 800, அப்புறம் 1200, 1600 இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும்? 400ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். டிவைட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லியிருக்காங்க? அது ஒரு செஞ்சுரி லீப் இயர்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சுரி லீப் இயர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அப்சல்யூட்லி கரெக்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஒரு ஆண்டு 400ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியும்? செஞ்சுரி லீப் இயராக தான் இருக்க முடியும். செஞ்சுரினா கடைசியில் 2 0வாக இருக்கணும். லீப் இயர்னால் அந்த 400ஆல் டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம என்ன சொல்லிக்கலாம்? கரெக்ட். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அனைத்து நூற்றாண்டு ஆண்டுகளும் லீப் ஆண்டுகள். ஆல் செஞ்சுரி இயர்ஸ் ஆர் லீப் இயர்ஸ். இது கரெக்டாக தப்பா? இப்போ எக்ஸாம்பிள் 100, இது ஒரு செஞ்சுரி இயர், இது லீப் இயரா? 400ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம சொல்லிடலாம் இது நான் லீப் இயர். அப்போது எல்லா செஞ்சுரி இயர்ஸும் லீப் இயரான்னு கேட்டால் அது கண்டிப்பாக தப்பு. ஓகேவா? அப்போ என்னென்னலாம் கரெக்டு? ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1, 3 தப்புன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. புரிஞ்சா? சரி, நெக்ஸ்ட்டு 194. அடுத்த கொஸ்டின் 194. ஓகேவா? 194. How many days are there in X weeks, X days? X வாரங்கள் X நாட்களில் எத்தனை நாட்கள் உள்ளன? How many days are there in X weeks, X days? இந்த X weeks, X daysல எவ்வளோ டேஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ X weeks இது ஒரு சர்டன் வீக்ஸாக எடுத்துக்கோங்க.
ஒரு 5 வீக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 5 வீக்கில் எவ்வளோ டேஸ் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 7 × 5ன்னு போடுவோமா. ஸோ இந்த 5க்கு பதிலாக எக்ஸு, இப்போ 7 × எக்ஸு. அப்புறம் மிச்சம் ஒரு டேஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ்ஸு அந்த எக்ஸை போடுவோம். அப்போ 7x + எக்ஸ் 8x. ஓகேவா, இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், 8x. ஈஸியாக அப்படி சொல்லலாம், எக்ஸ் வீக்ஸ். ஓகேவா, எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸில் எவ்வளோ டேஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் வீக்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸுக்கு பதிலாக 5 வாரம்னு வச்சுக்கலாம். இப்போ 5 வாரத்தில் எவ்வளோ நாள் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், 5 × 7ன்னு போடுவோம். இப்போ மிச்சம் ஒரு டேஸ் இருக்குமா, எக்ஸ் டேஸ்னால் ஒரு 10 நாள்னு வச்சுக்கலாம். இப்போ 5 × 7 35 நாட்கள்னு சொல்லுவோமா. அப்போ இந்த 10 நாட்கள் நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டுவோமா, எவ்வளோ நாட்கள் டோட்டலாக இருக்க, இப்போ மொத்தம் 45 நாட்கள்னு சொல்லுவோமா. சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த 5க்கு பதிலாக இந்த எக்ஸ் இருக்குது, 7 × எக்ஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ் எவ்வளோ நாள் இருக்கோ அதை கூட்டியிருக்கோம். இப்போ மொத்தம் 7x + எக்ஸ் 8x. இப்போ ஆன்சர் என்ன சொல்லிக்கலாம், 8xன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ஏன்னா ஒரு வாரத்தில் எவ்வளோ நாள் இருக்குது, 7 நாள் இருக்குது. ஸோ அதை 7 கூட மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த நாட்களை கண்டுபிடிக்கிறோம், மிச்சம் 2 நாட்களை ஆட் பண்ணுறோம். 7 கூட மல்டிப்ளை பண்ணுறோம், அந்த நாட்களை கண்டுபிடிக்கிறோம், மிச்சம் இருக்கிற நாட்களை ஆட் பண்ணுறோம். 7x + எக்ஸ் 8x. ஓகேவா, அப்புறம் அடுத்து 195வது கொஸ்டினா. சரி, ஓகே. நீங்கள் வெள்ளிக்கிழமை 21 ஜனவரி 2022 21st கொஸ்டின் நம்பர் 195. 195. ஓகே, 21st ஜனவரி 2022 21st ஜனவரி 2022 ஒரு நாய்க்குட்டியை வாங்கினீர்கள். ஓகேவா, அந்த நாய்க்குட்டி 380வது நாளில் 1 வயது வந்த நாயாக மாறிவிட்டது. நீங்கள் அதை வாங்கியதிலிருந்து அது எந்த நாளில் வயது வந்தது. ஓகேவா, யூ பாட் அ பப்பி ஆன் ஃப்ரைடே 21 ஜனவரி 2022. அப்போ 21st ஜனவரி 2022 என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரைடேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நீங்கள் வாங்கினதுலேருந்து அடுத்த 380வது நாளில் அந்த பப்பி 1 இயர் ஆயிருக்கு. ஓகேவா, 1 இயர் ஆயிருக்கு. அப்போது நீங்கள் வாங்கின நாட்கள்லேருந்து அது 1 இயர், அதாவது அடல்ட் ஆன அந்த டே என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, 380வது நாளில் அது 1 இயராக 1 வயது வந்த நாயாக மாறி இருக்கா 380வது நாளில். அப்போ நீங்கள் வாங்கின நாள் வந்து ஃப்ரைடே. அப்போ அந்த 380வது நாள் எந்த நாளாக இருக்கும், எந்த நாளாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ 21st ஜனவரி 2022 ஃப்ரைடே. ஓகேவா, அப்போ அடுத்து 380வது நாளில் அது 1 இயர் டாக மாறி இருக்கும். கரெக்டாக, இப்போது நம்மளுக்கு 21st Jan 2022 ஃப்ரைடேன்னு நமக்கு தெரியுமா, 380வது நாளில் 1 இயர் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த ஃப்ரைடேவோடு நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த ஃப்ரைடேயில் நம்மளுக்கு அப்போது நம்மளுக்கு என்ன ஆகிருக்கும், அந்த ஃப்ரைடேயும் நம்ம 1 டேவை கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ 380 நாள்னால் அந்த நாளை மட்டும் மைனஸ் பண்ணிடலாம், 379 நாள். அப்போது வாங்கின நாள்லேருந்து அடுத்த நாள்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணோன்னா 379வது நாளில் அந்த நாய் என்ன இருக்கும், 1 இயராக மாறி இருக்கும். அதோடய வயது 1 இயராக மாறி இருக்கும், அதாவது அடல்ட்டாக மாறி இருக்கும். கரெக்டாக, அப்போது இந்த 21st Jan 2022 ஃப்ரைடேனா அடுத்து ஒரு 21st Jan 2022 ஃப்ரைடேனா அடுத்து ஒரு 7 நாள் கழித்து 28 Jan என்னவாக இருக்கும், ஃப்ரைடேவாக இருக்கும். அடுத்த 7 7 7 7 7 எல்லாம் என்னவாக இருக்கும், 7ஓட மல்டிபிளில் வர டேஸ் எல்லாம் என்னவாக இருக்கும், ஃப்ரைடேவாக இருக்கும். இப்போ இந்த 379ல் எவ்வளோ 7ஓட மல்டிபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. 7ஆல் டிவைட் பண்ணுவோம். மேலே கோஷன் நம்மளுக்கு என்ன வரும், 5 × 35 2 29னா 8 54, மொத்தம் 54 வாரம் 54 வீக்ஸ் வந்துடுமா. 54 வீக்ஸ்னால் எவ்வளோ வந்துடும், 378 நாள் வந்துடும். அப்போ இந்த 378வது நாள் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், ஃப்ரைடேவாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் 21st Jan 2022 ஃப்ரைடேனா அடுத்து வர 7ஓட மல்டிபிள்ஸில் வர எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரைடேவாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த 378வது நாள் நம்மளுக்கு என்ன தான், ஃப்ரைடேவாக தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவை, 379வது நாள். ஓகேவா, இப்போ 378வது நாள் ஃப்ரைடேவாக இருந்துச்சுன்னா 379வது நாள் சாட்டர்டேவாக இருக்கும். ஓகேவா, என்னவாக இருக்கும், சாட்டர்டேவாக இருக்கும். புரிஞ்சா, கரெக்டாக அந்த இயர் அந்த கேப் தான் பார்க்குறோம். கேப்பில் 7ஓட மல்டிபிள்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். இப்போ 21 Jan ஃப்ரைடேனா 28 Jan அடுத்து 7வது நாள் நம்மளுக்கு ஃப்ரைடேவாக இருக்கும். அதுக்கு அடுத்து 7வது நாள் நம்மளுக்கு ஃப்ரைடேவாக இருக்கும். அதுக்கு அடுத்து 7வது நாள் நம்மளுக்கு ஃப்ரைடேவாக இருக்கும். அதே மாதிரி இந்த 379 நாளில் மொத்தம் 378 நம்மளுக்கு
இந்த 7ஓட மல்டிபிள்லேயே வந்து ஃப்ரைடே வந்திருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிறதுன்னு ஒரே ஒரு நாள், அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆட் டேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரைடேலேருந்து ஒன்றை கூட்டிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், சாட்டர்டே கிடச்சிரும். ஓகேவா, புரிஞ்சா? சரி, ஓகே. அடுத்து 195 பார்த்துட்டோமா? சரி, ஓகே. அடுத்து 99. ஓகே, 199 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருடத்தில் எந்த 2 மாதங்கள் ஒரே நாட்காட்டியை கொண்டுள்ளன? விச் 2 months in a year have சேம் கேலண்டர்? ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஜூன், அக்டோபர். ஆப்ஷன் பியில் எத்தனாவது கொஸ்டின், 199th கொஸ்டின். ஓகேவா. ஆப்ஷன் பியில் ஏப்ரல், செப்டம்பர். ஆப்ஷன் சியில் ஏப்ரல், ஜூலை. ஆப்ஷன் டியில் அக்டோபர், டிசம்பர். எந்த 2 மாதம் சேம் கேலண்டர் இதாகுதுன்னு கேட்டிருக்காங்க. விச் 2 months in a year have சேம் கேலண்டர்? ஒரு வருஷத்தில் எந்த 2 மாதம் வந்து சேம் கேலண்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம ஈஸியாக என்ன கண்டுபிடிக்கலாம், இப்போ ஜூன்லேருந்து அக்டோபரா, அந்த நடுவில் இருக்கிற மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகேவா. அந்த அக்டோபரை இன்க்ளூட் பண்ணாதீங்க. ஜூன்லேருந்து இந்த அக்டோபருக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அந்த நாட்கள்லாம் கூட்டி பாருங்கள். ஜூனில் எவ்வளோ நாட்கள், 30 நாட்கள். ஜூலையில் 31, ஆகஸ்ட்டில் 31, செப்டம்பரில் 30. இந்த கூட்டி இதெல்லாம் 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த 2 மாதம் நம்மளுக்கு சேம் கேலண்டராக இருக்கும். ஓகேவா. 30, 60, 90, 120, 122. 122 7ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்போ ஜூனும் அக்டோபரும் சேம் கேலண்டராக இருக்காது. ஓகேவா. சரி, ஓகே. ஆப்ஷன் சி எடுத்து பார்க்கலாம். ஏப்ரல், மே, ஜூன். அந்த ஜூலையை இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்த் வரைக்கும். ஓகேவா. இப்போ ஏப்ரலில் எவ்வளோ நாள், 30 நாளா? மேல 31, ஜூனில் 30. இப்போ ஆட் பண்ணோன்னா 30, 30, 30, 91. 91 7ஆல் டிவைட் ஆகுமா? 7ஆல் டிவைட் ஆகும். எவ்வளோ டைம்ஸ்? 7. 1 21 13 டைம்ஸ் டிவைட் ஆகுமா? அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஏப்ரல், ஜூலை வந்து சேம் கேலண்டர் இருக்கிற மந்த்ஸாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. அந்த மந்த்ஸுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை மட்டும் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்து உங்களுக்கு அது 7ஆல் டிவைட் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், அந்த 2 மந்த்தும் சேம் கேலண்டராக இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா. அடுத்து 200வது கொஸ்டினா, ஜனவரி 1, 2017 அன்று ஞாயிற்றுக்கிழமை என்றால் 31 டிசம்பர் 2017 அன்று வாரத்தின் நாள் என்ன? ஃபஸ்ட்டு ஜான் சண்டே 2017. ஓகேவா. இந்த 2017 நம்மளுக்கு என்ன வரைக்கும் எப்படி எழுதிக்கலாம், ஃபஸ்ட்டு ஜான் 2017 சண்டேவாக இருந்துச்சுன்னா 31 டிசம்பர் 2017 என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம். ஒரு லீப் இயரில் ஃபஸ்ட்டு டே டியூஸ்டேவாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் டே என்னவாக இருக்குன்னு பார்த்துருந்தோமா? சேம் அதே கான்செப்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ஜான் 2017 சண்டே. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு ஜான் 2018 கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. கரெக்டாக ஒரு வருஷத்துக்கான கேப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிடலாம். இப்போ 2018 என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, ஃபஸ்ட் என்ன இயர் கேப் பார்ப்போம். இயர் கேப் எவ்வளோ இருக்குது, 365. ஏன்னா இந்த 2017 தான் நம்மளுக்கு என்ன வரும், ஃபெப்ரவரி வரும். 2017 நான் லீப் இயர். அப்போ ஃபெப்ரவரியில் 28 நாள். 28 நாள்னால் அந்த வருஷத்துக்கான கேப் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும், 365 நாள். 365 நாள்னால் எவ்வளோ ஆட் டேன்னு சொல்லியிருந்தேன், 1 ஆட் டே. 1 ஆட் டேன்னா அப்போ சண்டேலேருந்து 1 கூட்டினோன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், மண்டே வந்துடுமா? சண்டேலேருந்து 1 கூட்டினா மண்டே வந்துடும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜான் 2018 மண்டேன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, 31 டிசம்பர் 2017. அப்படின்னா ஒரே ஒரு நாளை மட்டும் மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா. 2018 ஃபஸ்ட்டு ஜனவரி. அப்போ அதுக்கு முன்னாடி வருஷத்தோட லாஸ்ட் டே கேட்குறாங்க. அப்போ மண்டேலேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், மண்டே -1 சண்டே. ஞாயிற்றுக்கிழமைன்னு கிடச்சிருமா? மண்டே -1 நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், சண்டேன்னு கிடச்சிரும். ஓகேவா. புரிஞ்சா? ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபஸ்ட்டு ஜான் 2017 ஃபஸ்ட்டு ஜான் 2018 கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 ஆட் டேவோ 1 ஆட் டேவான்னு பார்ப்போம். 1 ஆட் டே வந்துச்சுன்னா 1 கூட்டுவோம், 2 ஆட் டே வந்துச்சுன்னா 2 கூட்டுவோம். ஸோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு நம்மளுக்கு 1 ஆட் டே கிடச்சி 1 கூட்டிட்டோன்னா மண்டே. அதுலேருந்து நம்ம பின்னாடி ஈஸியாக
இந்த 31 டிசம்பருக்கு ஒரு நாளை மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த 2028, 2018, 2017 ஒன்றை மைனஸ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? மண்டேலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணிட்டோன்னா சண்டே கிடச்சிரும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? சண்டேவாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே. எல்லா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? ஒன்ஸ் செக் பண்ணிடலாமா? இது 200 200. சரி, ஓகே. 199, 195th கொஸ்டின், 194. ஓகேவா? 188 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? சரி, ஓகே. எல்லா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 198 மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இந்த 198 கொஸ்டின் மட்டும் ஒரு டைம் பார்த்துடலாம். 198. இந்த 198 என்ன சொல்லியிருக்காங்க? வேலவன் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு சனிக்கிழமைக்கு முன் ஒரு கடையிலிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்ததை சரியாக நினைவில் கொள்கிறார். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இங்கிலீஷில் கொஸ்டின் போமா. வேலவன் கரெக்ட்லி ரிமெம்பர்ஸ் தட் he brought an article before Saturday after Tuesday from a shop. சாட்டர்டேக்கு முன்னாடி வாங்கியிருக்கான், டியூஸ்டேக்கு அப்புறம் வாங்கியிருக்கான், ஞாபகம் வச்சுருக்காரு. ஓகேவா? ஷாப்கீப்பர் ரிமெம்பர்ஸ் தட் he purchased it after Thursday and before Sunday. ஷாப்கீப்பர் எப்படி ஞாபகம் வச்சுருக்கான்? அவன் வந்து அந்த பொருளை தேர்ஸ்டேக்கு முன்னாடி வாங்கியிருக்கான். சரி, தேர்ஸ்டேக்கு அப்புறம் ஆஃப்டர் வாங்கியிருக்கான், சண்டேக்கு பிஃபோர் வாங்கியிருக்கான். தேர்ஸ்டேக்கு ஆஃப்டர், சண்டேக்கு பிஃபோர் வாங்கியிருக்கான். அப்போது on which day did he buy the article from the shop? அந்த வேலவன் அவன் என்ன ஞாபகம் வச்சுருக்கான்னா சாட்டர்டேக்கு முன்னாடியே வாங்கிட்டான். ஓகேவா? டியூஸ்டேக்கு அப்புறம் வாங்கியிருக்கான். ஷாப்கீப்பர் என்னென்ன வச்சுருக்கான்? தேர்ஸ்டேக்கு அப்புறம் தான் வாங்கியிருக்கான், சண்டேக்கு முன்னாடி வாங்கியிருக்கான். இப்போ சண்டேக்கு முன்னாடினா என்னென்ன டே இருக்கும்? தேர்ஸ்டேக்கு ஆஃப்டர். சரி, இங்கே சாட்டர்டேக்கு முன்னாடினா என்னென்ன டே இருக்கும்? டியூஸ்டேக்கு ஆஃப்டர், சாட்டர்டேக்கு முன்னாடி. அப்போ டியூஸ்டேக்கு ஆஃப்டர் நம்மளுக்கு என்ன இருக்கும்? வெட்னஸ்டே இருக்கும், தேர்ஸ்டே இருக்கும், ஃப்ரைடே இருக்கும். சாட்டர்டேக்கு முன்னாடி டியூஸ்டேக்கு அப்புறம்னா வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்? வேலவன் இந்த பொருளை வாங்கி ஞாபகம் வச்சுருக்கனா நாள். அதே ஷாப்கீப்பர் எப்படி ஞாபகம் வச்சுருக்கான்? தேர்ஸ்டேக்கு அப்புறம்னா ஃப்ரைடே, சண்டேக்கு பிஃபோர்னா சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே மட்டும்தான். ஓகேவா? இப்போது ரெண்டுத்துலேயும் எது ஒத்து போகுது? ஃப்ரைடே ஒத்து போகுதா? அப்போ அந்த ஆர்டிக்கல் எப்போ வாங்கியிருப்பான்? ஃப்ரைடேயில் தான் வாங்கியிருப்பான். ஓகேவா? ஈஸி கொஸ்டின் தான். வேலவன் ஒரு பொருளை கடையில் வாங்கியிருக்கான். அவனுக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா சாட்டர்டேக்கு முன்னாடி வாங்கினதாகவும் டியூஸ்டேக்கு அப்புறம் வாங்கினதாகவும் அவனுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது. ஷாப்கீப்பருக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா தேர்ஸ்டேக்கு அப்புறம், சண்டேக்கு பிஃபோர், சண்டேக்கு முன்னாடி வாங்கினதான் இந்த ஷாப்கீப்பருக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் காமனாக ஒத்து போகிற அந்த நாள் இது ஃப்ரைடே. அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஃப்ரைடே. ஓகேவா? புரிஞ்சா? டோட்டலாக 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? சரி, ஓகே. தேங்க்யூ.